ஹாய், ஹாய் குட் மார்னிங். குமார். என்ன பண்ணுவோம் இன்றைக்கி? எங்கே போகிறீங்க? இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போகிறேன். ஸ்கூலுக்கா? என்ன கிளாஸ்? என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? ப்ரீகேஜி. வெரி குட். ஓகே, ஸ்கூல் போகலாமா? பாய் சொல்லுங்கள். பாய். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டே ஸ்கூலுங்கிறனால நானும் கதிரவும் ஜாலியாக கிளம்பிட்டோம். அவள் எவ்வளோ எக்ஸைட் ஆனான்னு தெரியல, நான் ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு என் பொண்ணை ஸ்கூலுக்கு அனுப்புறதில்ல. இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டேங்கிறனால 1 hour தான் கிளாஸ். ஸோ வந்து எதுவுமே கொண்டு வேணாம் சொல்லிட்டாங்க, பேக்கில் புக்ஸ் எதுவுமே. கொஞ்சமாக ஸ்நாக்ஸ், அப்புறம் வந்து ஒரு 1/2 liter வாட்டர் பாட்டில், ஒரு டவல், அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ் மட்டும் தான் கொண்டு சொல்லியிருந்தாங்களா. சரின்ட்டு நான் வந்து எனக்கு இன்றைக்கி ஸ்நாக்ஸ் என்ன கொடுக்குறேன்னு தெரியல, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. சரின்ட்டு இன்றைக்கி வந்து ஒரு 3 பாதாம், அப்புறம் வந்து கொய்யாப்பழம் தான் கொடுத்துருந்தேன் கதிராக்க. எப்படி சாப்பிட்றான்னு தெரியல, பட் அதை மட்டும் பேக் பண்ணி விட்டுருந்தேன். கரெக்டாக ஸ்கூலுக்கு வந்து 10 o'clock ரீச் ஆயாச்சு. போனோடனே ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து ஹாஃப் டே இல்லை, ஹாஃப் அன் ஹவர் வந்து நல்லா விளையாட விட்டுருந்தாங்க கதிரா எல்லா குழந்தைங்களுமே நல்லா விளையாட விட்டதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் டைம்னு வந்து ஸ்நாக்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கதிரா வந்து ரொம்பவே ஜாலியாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. வீட்டில் கொடுத்தா கூட ரொம்ப பண்ணிட்டுருவா. பட் வந்து ஸ்கூலுங்கிறனால வந்து அவள் பாட்டுக்கு எடுத்து எல்லா ஸ்நாக்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டா. எல்லாம் ஸ்கூல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நேராக வந்து எங்கள் அக்கா வீட்டுக்கு தான் போயிருந்தோம். இன்றைக்கி வந்து வீட்டில் எதுவும் லஞ்சு செய்யலையா, சரிட்டு எங்கள் அப்பா வந்து லஞ்சு வெளியே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ நான் கதிரா எங்கள் அக்கா 3 பேர் நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் டைம் வந்து ஒரு 3 மணி இருக்கும். கரெக்டாக அந்த 3 மணிக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து கிளம்பியாச்சு. ஏன்னா நாளைக்கு ஸ்கூல் போகணும் இல்லையா, அதனால் நானும் கதிரா வீட்டுக்கு வந்தாச்சு. நாளைக்கு இன்னொரு நாள் பார்க்கலாம். பாய்.